ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சுட சுட அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைக்கி சூப்பரான 7th வீக் டே 2 ஓட்டிங் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நேற்றுலேருந்து நடந்துகிட்டே இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6 ஜாம் பாட்டில் எடுத்தீங்களே, இது உங்களுக்கே நியாயமானு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து செம்ம டென்ஷன் ஆகி கலாய்ச்சி ஆர் யூ கிட்டிங் மீ, என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகி கற்றுக்குதுன்னு கத்திட்டார். அந்த சம்பவங்கள் யார் பண்ணாங்க அப்படின்னு அலசி ஆராய்ச்சி பார்த்தா, அட பாருங்களா நீங்களா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறும்படம் வந்துச்சு. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோ போய் பாருங்கள். அவ்வளவு விஷயங்களையும் பண்ணிவிட்டு கல்லூரி மங்கமாக சைலண்ட்டாக இருந்தீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வந்து கேப்டன்ஷிப்லாம் வந்துட்டு ஓகே அப்படி இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப ஓவராக வந்துட்டு நேற்று வந்து முத்துக்குமாரனை பழி வாங்கணுன்ற நோக்கத்தோடு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணது வந்துட்டு ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செய்வார் அப்புற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து ஒரு குறும்படம் போட்டு வேறு கலாய்க்கிறாங்க. என்னென்னா, இவங்க வந்துட்டு அந்த கேர்ள்ஸ் அந்த பக்கம் இருக்கும்போது சிவகுமார் சொன்னதுக்கு உங்கள் கிட்ட அதிகாரம் வந்துச்சுன்னா நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணுவீங்களான்னு சீனாக போட்டாங்க. இன்றைக்கி காலை என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட அதிகாரம் இருக்குது, அவர் என்னை ப்ரொவோக் பண்ணாது, நான் பண்ணேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ இவங்களே இந்த மாதிரி வந்துட்டு பேசலாமா? ஏன்னா இவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் நிறைய பேருக்கு இருக்குது, இன்க்ளூடிங் மீ. அப்படின்னும் போது இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றத என்னோடய கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாச்சனா வந்து போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொன்னாங்க. அப்போ இவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும், ஜாக்லின் மேலே பழிவு போட்டது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா, அருணுக்கு சப்போர்ட் பண்ணி அர்ச்சனாவுக்கு வந்துட்டு கெட்ட பேருக்கு மேலே கெட்ட பேராக வந்துட்டுருக்கு. இன்னொரு விஷயம் வந்துருக்கு, செம்ம பயங்கரமான ஒரு த்ரில்லிங் விஷயம் என்ன தெரியுங்களா? வாரம் எதுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம அருண் பிரசாத்தை வந்து கலாய்க்கிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்துட்டு அருணை கலாய்க்கும் போது சொல்லியிருப்பார், நம்ம இவர் கூட குங்குமப்பூ இனிமேல் நான் உங்களை சொல்லலைன்னு. அது எதுக்காக? ஆர்ஜே அர்ச்சனா வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து திட்டியிருப்பாங்க விஜய் சேதுபதி அவர்களை, இப்படி நீங்கள் பண்ணலாமா, நாங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயங்களால் அவர் டென்ஷன் ஆகிட்டு தான் வாரம் வேணும்ட்டுமே வந்துட்டு நம்ம அருண் பிரசாத்தை கலாய்க்கிறாரு. அதுவும் அந்த எஸ்பெஷலி ட்ரெஸ்ஸு, இது வந்து இந்த காஸ்டியூம் படம் வந்து அவங்க தான் நினச்சிக்கிட்டு கலாய்க்கிறாரோ அப்படின்ற ஒரு விஷயம் போது. இதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணிங்களா? இது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதான்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேவரட்டான கண்டஸ்டன்ஸ் யாருன்றதை சொல்லுங்கள். இந்த வாரம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் யாருக்கா அப்படி பற்றி ஆல்ரெடி மொத்தம் 13 பேர். ஃபஸ்ட் பிளேஸில் யாருக்கா அப்படி கேட்டிங்கன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய சிங்கக்குட்டி தங்கக்குட்டி மாஸ்டர் மைண்ட் முத்துக்குமரன் தான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 22,166 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 27.91, கிட்டத்தட்ட 28. ஸோ மாதம் ஓட்டு வந்துட்டுருக்கு, கவலையே கிடையாதுங்க. அதே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தம்பி பேசாமல் நாங்கள் இப்பயே வந்துட்டு உங்கள் கீழே கப்பை கொடுத்துட்டு போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவரோட விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி யாராவது இப்போ வந்துட்டு தீபக் வந்து அந்த ப்ரொவிஷன் டாஸ்கில் ஒரு விஷயம் பண்ணார், யாருக்குமே பிடிக்கல, எல்லாருமே குறை சொன்னாங்க. ஆனால் இவர் என்ன தெரியுமா சொன்னார், விட பார்த்துக்கலாம். இதுதாங்க ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு அழகு. இதே இது வந்துட்டு இப்போ ஆர்ஜி ஆனந்தி இல்லை வேறு யாராவது இருந்தால் வச்சுக்கோங்க, அப்படி ஆமாம் அவர் அப்படி தான் பண்ணார், இவர் இப்படி தான் பண்ணார், இவர்கிட்ட வெட்டு ஒன்று துண்டுரு, நாம சரி நடந்து போச்சு வா பார்ப்போம், விடு ப்ரொவிஷன் கம்மியாச்சு பரவாயில்ல விடு வா பார்த்துக்கலாம், அதுலேருந்து இது பண்ணிக்கலாம், வேறு எதாவது பண்ணுவோம் வா இப்படின்னு பாசிட்டிவாக வெளியே போகிறார். இவர் அசிங்கப்படுத்துறதுக்கு இந்த சாச்சனா என்னென்ன வேலை பண்ணுறாங்க. அதனாலே முத்துவோட ரசிகர்லாம் காண்டாகிறாங்க. காலையில் பிரச்சனை நடக்குது இவருக்கும் மஞ்சரிக்கும். அதில் நடுவில் வந்தது சௌந்தர்யா. இந்த அம்மா போயிட்டு நாட்டாமா மாதிரி வந்துட்டு இவர் ப்ரொவோக் பண்ணார், அதனால தான் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்ட்டு. அதே மாதிரி இவர் ஒரு கால்குலேஷன் போட்டார், அது டப்புன்னு அந்த ப்ரொவிஷனில் மிஸ் ஆச்சு. ஆனால் எப்படி அஷ்டமாக தப்பிச்சாங்க பாருங்கள், அதிர்ஷ்டவசமாக. கரெக்டாக 9,000க்கு 9,140 நம்ம வந்துச்சு. 250 கிட்ட வந்தோன்னா காலி, அதுக்கப்புறம் போச்சு. ஆனால் நம்ம பிக் பாஸ் வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஸோ மாஸ்டர் மைண்ட்ன்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம முத்துக்குமரன் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு, ஓட்டு வந்துட்டுருக்கு. ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 13,694 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.24. கண்டிப்பாக இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சௌந்தர்யா ஓட்ஸ்லாம் கம்மியாகும். இதுக்கப்புறம் 1,00,000 அவங்க நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா இடங்களையும் அருணை வந்து தாக்கணும்னு சொல்லிட்டு அருண் மேலே ரொம்ப வன்மத்தை கக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி தேவையில்லாத சம்பவங்கள், அதாவது நேற்று அந்த சண்டையில் அந்த மஞ்சரிக்கா அவங்களுக்கு நடக்கும்போது இவங்க போயிட்டு அதான் சொல்லிட்டாங்கல்ல நீ எதுக்கு உள்ளே வர அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அது அவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க, நீங்கள் எதுக்குள்ளே வரீங்க அப்படி மார்க் பண்ணுறாங்க. இந்த இப்படி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அருணை பற்றி பின்னாடி ஜெஃப்ரி கிட்ட பேசுகிறாங்க. திரும்ப வந்துட்டு முத்துக்குமரனுக்கு ஏதாவது ஒரு கேவலமான ஒரு டாஸ்க் கொடுக்கணும்னு வன்மத்தை கக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி சௌந்தர்யம் எவ்வளோ மோசமாயிட்டாங்கன்னு தெரியல. ஆனால் சௌந்தர்யம் மேலே நிறைய பேருக்கு ஒரு இது இருக்குது, இவங்க எதாவது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது இரிட்டேட் ஆகுது, அடுத்த சாச்சனாவாக மாறிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த கருத்து தெரிவிக்கிறாங்க.
உங்களுக்கு சௌந்தர்யா பிடிக்குமா பிடிக்காதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்களா? 3வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மள விஜய் விஷால் வந்திருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8623 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.86. ஸோ விஜய் விஷால் நேற்று சூப்பரான ஒரு விஷயம் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம புரோக்கர் வேலை பார்த்து ஜாக்லின் வந்துட்டு உன் கண்ணில் நான் ஒன்று பார்த்துட்டேன், நீ என் கண்ணில் ஒன்றுத்தையும் பார்க்கல என்ன, எனக்கு அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை, நான் ஆல்ரெடி அடிபட்டுட்டேன், இந்த வேலை வேறு எங்கன்னா வச்சுக்க, யாருக்காக நீங்கள் இப்போ தூதுக்கு வந்து அவங்ககிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி பயங்கரமாக கலாச்சார். ஆனால் இங்கே கலாச்சிட்டு அந்த பக்கம் தர்சிக்காக ஊட்டும் போது வாய திறந்தீங்களே, இது மட்டும் நியாயமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் இந்த ப்ரொவிஷன் டாஸ்கில் வந்து டென்ஷன் ஆகிட்டாப்புல. என்னென்னா இவர் ஒரு 3000 எடுத்துருப்பார் போல இருக்குது, தீபக் ஒரு 6000 எடுத்திருக்காரு, ஏன்னா மொத்தமே 9000. ஆனால் அங்கே வந்துட்டு கொஞ்சம் பில்லு கூட வரும்போது அவரோட பக்கெட்டில் 6000 எடுத்திருக்காங்க. அதில் கையை வைக்காமல் இவர் கை வச்சிட்டாங்க போது. இவர் எடுத்ததில் ஸ்நாக்ஸ் ஐட்டம், அவர் இடத்துல ஃபுட் ஐட்டம். பட் இதில் என்ன மேட்டர்னா தீபக் செஞ்சு தான் கரெக்ட். ஏன்னா போன வாட்டி சோத்துக்கே வழியில்லாமல் இருந்தாங்க. எல்லாம் சோறை முதல்ல ஃபஸ்ட்டு இது பண்ணிப்போ அப்புறமா ஸ்நாக்ஸை கவனம் செலுத்தலாம் அவர் பண்ணார். பட் இவருக்கு டென்ஷன் ஆகிட்டு அதை வந்துட்டு சிவகுமார் இருக்கும்போது எல்லோரும் முன்னாடி சொன்னதுனால சிவகுமாருக்கு அது ஒரு சந்தோஷமாகி போச்சு. சரி, 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6655 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.38. பிக் பாஸ் வந்துட்டு அந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணார் பாருங்க, பேசவே இல்லைங்க ஜாக்லின். எனக்கு அதிசயம், ஏன் பேசலை? எல்லாருமே வந்து சாச்சனா ஒரு பக்கம் தாக்கிட்டு இருக்காங்க, இவங்க பேசாமல் இருக்காங்க. ஏன் பேசாமல் இருக்காங்க அப்படி பார்த்தா அந்த குறும்படம் ஒன்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. 6 ஜாம் பாட்டில் ஃபஸ்ட்டு 2 ஜாம் பாட்டில் நம்ம அன்ஷிதா எடுத்திருக்காங்க, 3வது பாட்டில் நம்ம சாச்சனா எடுத்திருக்காங்க, 4வது பாட்டில் ஜாக்லின் எடுக்கிறாங்க, 5வது பாட்டில் ஜாக்லின் எடுக்கிறாங்க, 6வது பாட்டிலையும் ஜாக்லின் எடுக்கிறாங்க. கடைசியில் என்னாச்சு, சாச்சனாவை பிடிச்சி எல்லோரும் தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை, நான் தான் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன், அந்த பொண்ணை விடுங்கன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ரயான் கிட்ட வந்து ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்கா சௌந்தர்யாவை பற்றி? ரயான் கிட்ட சௌந்தர்யா சும்மா கத்தலை, அவங்களுக்கு மைண்டில் நீங்கள் இந்த மாதிரி ஊட்டிட்டீங்க, சாச்சனா தான் அப்படின்ற மாதிரி, அதனால் அவங்க கத்திட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரியல நீங்கள் 3 பாட்டில் எடுத்தீங்கன்ட்டு, அப்போ சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இதுக்கு உங்கள் முன்னாடி தான் வந்துட்டு சாச்சனா வந்து அன்ஷிதா சொல்கிறாங்க, ஒரு பெட்டுக்கு இவ்வளோ ஜாம் தேவையா அப்படின்ட்டு. அப்போயாவது சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்போ எவ்வளோ காண்டாக இருக்கும் பாருங்கள். இதில் வேறு வந்து தர்ஷிகாவையும் இவரையும் சேர்த்து வச்சு வேடிக்கை பார்க்குறதுக்கு புரோக்கர் வேலை வேறு. எந்த வேலைக்கு வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் காண்டாக வராங்க. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுக்கு கண்டிப்பாக விஜய் சேது வச்சு செய்ய போகிறார். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6630 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.35. ஸோ ராணவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ராணவ் வந்துட்டு அர்த்தராத்திரியில் அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் கொடபிடிப்பான்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி இவருக்கு ஓட்டு வந்தவொடனே இவர் பெரிய இவர்னு நினச்சிட்டு இன்னமும் வேலை பண்ணுறாரு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிவிட்டு ரொம்ப அசிங்கமாக கேவலமாக வெளியே ட்ரெண்டிங் ஆகிட்டப்பில். முன்னாடி எதுக்கு ட்ரெண்டிங் ஆனாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக. ஏன்னா பவித்ரா உட்காந்துருக்காங்க, பவித்ரா பக்கத்தில் போயிட்டு அவராக வாலண்டியராக உட்காந்து ஒரு மாதிரி பார்த்தா இருப்பாங்க ஒரு பார்வை. பவித்ரா அப்படியே ஒரு மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணாங்க பாருங்க, முஞ்சிது ஜோலி எல்லாம் கிளிக்கிறேன். என்ன அது, இன்னும் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறான் அப்படின்ட்டு. இது ஏன் கேவலமாக நடந்துக்கிறான்ற மாதிரி தோணுச்சுன்னா, நைட்டு வந்துட்டு அருண் கிட்ட சொன்ன விஷயங்கள். நான் வந்து இதை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் முதல் எடுத்துகிட்டு போகிறேன், வெளியில் போகும்போது அக்கான்னு சொல்கிறேன்னு. அப்போ என்ன ஆகும், இது வாலண்டியராக பண்ணும்போது அது கண்டிப்பாக அசிங்கத்தில் தான் போய் முடியும். அதாவது பார்க்குற விதங்கள் ஒன்று இருக்குது. தன்னை அறியாமல் வந்து ஒரு ரசிக்கிற ஒரு விஷயம் வரும். அது அந்த மாதிரி இல்லை. வாலண்டியராக போய் பண்ணுறாரு, நிறைய பேர் இரிட்டேட் ஆகுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கூட அதனால தான் ராணா வந்து நாமினேட் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் சர்ன்னு யாராக இருப்பாங்க, இந்த வாட்டி சர்ன்னு இறங்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் ராணா கோட் பண்ணிக்கலான்றதை சொல்லுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 5452 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.86. நேற்று பார்த்தீங்கன்னா 7வது பிளேஸ்லேருந்து இப்போ 6வது பிளேஸ் வந்திருக்காரு. காரணம், ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மஞ்சரியோட அந்த விஷயத்தில் சூப்பராக அவ்வளோ அழகாக அவர் பேசுகிறத பார்த்தாவே ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கோவம் வரும், வலு இழந்துருவாங்க. அப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. என்ன அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி சௌந்தர்யா வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரோவோக் பண்ணுறீங்க, என்ன ப்ரோவோக் பண்ண சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வரல. நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்க சார், என்ன ட்ரிகர் பண்ணுற சொல்லுங்கள் மேம். மேம் தான் சொன்னார் சொல்லுங்கள் மேம்னு. அவங்களுக்கு தெரில, கைவன் கத்துறாங்களே தவிர அருண்மலை எந்த இதுவுமே வைக்க முடியல. உடனே மஞ்சரி என்ன பண்ணுறாங்க, சரி இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களே, நீங்கள் ஒரு கேப்டனாக இதை ஏன் முதலே பண்ணலையா? நீங்கள் இந்த மாதிரி ஏடாகுடம் பண்ணுங்க, அவருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் பண்ணுற ஏடாகுடத்துக்கு அவரை பொறுப்பாவாங்க. அவர் லாஸ்ட்டாக சொல்லிட்டார், பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கேப்டன்ஷிப்லாம் வரல, கேப்டன் ஆகும்போது நீங்கள் என்ன வேணால் படிக்குங்க, இப்போ இது நான் போய் என் வீடு, நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணுன்னு வச்சு செஞ்சார். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன கொடுமைனா, இவருக்காக அர்ச்சனா வந்து அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இவருக்கு கொஞ்சம் பேக் ஃபேர் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் வாரம் விஜேஸ்வர் வச்சு செஞ்சுட்ருக்காரு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4606 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.3. நேற்று வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் முத்துக்குமரன் கேட்டது நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு முத்துக்குமரன் அவ்வளோ டென்ஷன். ஏன்னா அவர் அவ்வளோ அழகாக காம்பேருங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க, நேற்று விஷயத்தை வச்சு விஜய் டிவியில் கண்டிப்பாக
நம்ம முத்துக்குமரனுக்கு இந்த பிக் பாஸ்க்கு அப்புறமா எல்லா இடத்துலையும் காம்பேங்க இருக்கும். கண்டிப்பாக வருவார் பாருங்க. மாக்காப்பாவும் இப்போ வந்து நம்ம இவங்க மட்டும்தான் இருக்காங்க, பிரியங்கா மட்டும்தான். கண்டிப்பாக அடுத்ததில் நம்ம ஆள் வருவார் பாருங்க. அந்த அளவுக்கு அருமையான கமெண்ட்ரி. ஆனால் இவங்களுக்கு பொறுக்கல. இவங்களுக்கும் தர்ஷிகாவுக்கும் காண்டாகிறாங்க. எதுக்கு இவ்வளோ காண்டாகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இந்த ப்ரொவிஷன் டாஸ்க்கு ஒன்று போயிட்டுருக்கு. இவங்க ஏதாவது குரல் கொடுத்து நான் போகிறேன், இப்போ தான் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, போகலாம்ல, அதுவும் பண்ணல. உஸ் அவர் பிக் பாஸ் சொல்லும்போது உஸ் போச்சே தலையில் கை வைக்கிறது. ஏன் தலையில் கை வச்சா வந்துடுமா? அங்கே சொல்லணும். சாச்சனா வந்து சண்டை போடுறாங்களே, அதே மாதிரி நீங்கள் கேட்க வந்தானே, என்னையா விட்டு போனீங்கன்னு முந்தானே சொன்னீங்களா, இப்போ கேட்க வந்தானே. இதில் வேறு வந்து இதில் காமெடி ஒன்று நடந்துச்சு. இவங்க போன வாரம் வந்து பாய்ஸ் டீம் வந்துட்டு கிச்சன் டீமில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க தவிர அவங்களுக்காக மற்றவங்களாம் வந்துட்டு டாஸ்க் பண்ண சொல்லும்போது இவங்க முடியாதுன்னு வாங்கலாம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரூல் போடுறாங்க மஞ்சரி. கிச்சனில் இருக்கவங்க யாரும் வந்து டாஸ்க் பண்ண தேவையில்ல, பனிஷ்மெண்ட் பண்ண தேவையில்ல, அவங்களுக்கு போய் இன்னொருத்தவங்க பண்ணணுமா, அதாவது மற்ற எல்லா பாய்ஸும். இது நல்லா இருக்குது. ஆப்ப வடை, அப்பள வடை, புஸ்கு வடை ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. என்ன இது நீங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா போயாங்கிட்ட நம்ம இருந்துச்சு. ஆனால் பவித்ரா கொஞ்சம் ரொம்ப மொக்கையாக தான் இருக்காங்க, மிக்சர் சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி 1 கிலோ மிக்சர் வாங்கி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் 8வது பிளேஸ் பற்றி நான் ராயன், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பற்றினா 2422 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றி 3.05. ராயன் இல்லை, ராயன் படம்லாம் சூப்பர் ஹிட், அதனால் ராயன் வந்துச்சு. ரயான். ஸோ ரயானை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நல்ல ஒரு திறமையான போட்டியாளர். ஆனால் இப்போ வந்துட்டு சௌந்தர்யா பக்கம் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுனால கொஞ்சம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஜாக்லின் பக்கம் போகிறாரு. ஜாக்லினுக்கு ஒரு கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அண்ணே உங்களுக்கு தெரியாத விஷயம், ஜாக்லினுக்கு ராயன் மேலே ஒரு கண்ணு, நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள், என்னத்தான் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, ரயான் இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாமல் வார்த்தை, அதாவது மனசை பறி கொடுத்து அந்த பண்ணுற வேலையெல்லாம் விட்டுட்டு கேமில் பண்ணார்னா சூப்பராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கல் டாஸ்க் அவ்வளோ அருமையாக பண்ணுறாரு, நல்ல பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. அதை வந்துட்டு அவர் வந்து எடுத்துகிட்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதேமாதிரி எந்த இடத்துலையும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஜாலர் அடிக்கிற விஷயம் அவர்கிட்ட இல்லை. அது எனக்கு நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனாலும் அவருக்கு வந்து ஓட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. அடுத்தது 9வது பற்றினா சாச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 2244 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.83. சாச்சனா பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு பக்கம் சாச்சனா வெளியே போகணுன்றாது, ஒரு பக்கம் கொஞ்சம் பாவமாக இருக்குது அந்த பொண்ணை பார்த்தாலும். ஏன்னா இந்த ஜாம் பாட்டில் எடுத்தது வந்துட்டு பிக் பாஸ் சொன்னதுனால ஜாம் பாட்டில் அதிகப்படியாக சாப்பிட்றது இந்த பொண்ணுன்றதுனால எல்லாருமே சாச்சனா போட்டு தாக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு முக்கிய காரணமே இந்த ஜாக்லின். அவங்க எதுவுமே வாயை திறக்கல. ஆனால் இந்த பொண்ணு கொஞ்சம் வந்துட்டு நாவை அடக்கி பேசணும். ஜாக்லின் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, போன வாட்டி நீ போனாலே இந்த வாட்டி உனக்கு பதில் அன்ஷிதா வரட்டும், ஏன்னா உன்னை விட அந்த பொண்ணு நல்லா சமைக்கும் அப்படிமா அந்த பொண்ணு வரட்டும். ஏன் அப்படி நீங்கள் பேசுகிறீங்க? அந்த மாதிரி அடுத்தவங்களை வந்து குறை சொல்லி பேசாதீங்களா. ஏம்மா என்ன வாரம் நீயே போய்ட்டுருக்குமா, போன வாரம் தான் நீ ப்ரொவிஷன் போனேன், இந்த வாட்டி வேறு யாருக்கும் ட்ரை கொடுக்கலாம்ல. மஞ்சரி போட்டோம், இல்லை வேறு யாராவது போட்டோம், தர்ஷிகா போட்டோம், இன்னும் நீங்கள் மட்டும் தான் போகணும் சட்டமானா. ஏன் எனக்கு சமைக்க தெரியாதா? ஏன் அப்போ மற்றவங்களுக்குலாம் சமைக்க தெரியாதுன்னா சாப்பிட மட்டும் வந்திருக்காங்க. ஏன் ஜென்ஸு அவ்வளோ அழகாக சமைச்சிட்ருக்காங்க, இன்னமும் பேச்சிட்டு இருக்கீங்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து மஞ்சரி வந்து இங்கே வந்து அடக்கி இருக்கணும். அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு வாலண்டியராக வந்து டாஸ்க்கு, அதாவது சம்மந்தமேலே அதுக்கு டாஸ்க்கு, அதில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா போகிறவரை கூப்பிட்டு ஒரு டாஸ்க் பண்ண சொன்னால் சரி சின்ன பொண்ணு சொல்லுதே, தங்கச்சி சொல்லுதுன்னு இவரும் டாஸ்க் பண்ணால் அதில் ஒரு சின்ன பிழை வந்து விட்டது. அப்போ திரும்பியும் பொண்ணு சின்ன பிழை வந்து விட்டது, திரும்பவும் பொண்ணு ஐயோ அம்மா சரி அப்படி நம்ம வந்துச்சு. ஆனால் செம்ம கலாய்ச்சாரு. உங்களுக்கு சாச்சனா உண்மையிலே பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கீழே இறங்கிட்டாங்க. இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1951 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.46. ஸோ தர்ஷிகா பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகும். அவங்களால எதுவுமே இல்லை, இப்போ சுவாரஸ்யமே இல்லாமல் போச்சு. நிறைய பேர் வந்து அவங்கள நாமினேட் பண்ண என்ன சொன்னாங்கன்னா, இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோதாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி போச்சு, சரக்கே ஒன்றுமே இல்லை, இவங்களை வெளியே அனுப்புறது தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சு இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு காதல் நாடகத்தை அரங்கேற்றலாம் சொல்லிட்டு விஜய் விஷால் கூட ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. அது சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆக வாய்ப்பே இல்லை. அதை வந்து இழுத்து மூட்டார் நம்ம விஷால். ஏன்னா சொல்லிட்டார், இந்த பாரு அவங்ககிட்ட இப்போ சொல்லிடு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. இப்போ இனிமேல் அவங்களுக்கு எந்த கண்டென்ட் கொடுக்க முடியும், ஒன்றுமே கொடுக்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா இதுக்கு மேலே வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப கஷ்டம், வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் இன்னொரு 1 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கி தட்டில் வந்து வச்சு மிச்சரை கொடுத்து அவரை வெளியே அனுப்புமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வர்ஷினி வெங்கட் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1907 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.4. ஸோ வர்ஷினி வெங்கட் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். காலையில் வந்துட்டு உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த பர்பரின்ற ஒரு மூமெண்ட்டை செஞ்சு காமிச்சாங்க. ஆனால் அங்கே வந்துட்டு முத்துக்குமரன் வச்சு செஞ்சார். இருந்தாலும் செஞ்சு காமிச்சு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் பண்ணல. ஏன்னா இவங்க வந்து இந்த மஞ்சள் வந்து கானில் வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் கொடுக்கும்போது இவங்க ஸ்போர்ட்டிவ் பர்சன், ஜிம்முலாம் போய்ட்டு நல்லா ட்ரைனிங் ஆன ஒரு பர்சன் இல்லையா, அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து 30 செகண்ட்ஸில் பண்ணுறது, அவ்வளோதான், அவளுக்கு மேலே பண்ணக்கூடாது. நீங்கன்னா இவ்வளோ வந்து 30 கவுண்ட்டாக 3 சொல்கிறீங்க, ஏதோ அடிச்சு என்ன பண்ண சொல்லிட்டு சண்டை போட்டு
இந்த பொண்ணு மட்டும் தான் போய் ஸ்ட்ரெயிட்டாக மஞ்சள் கிட்ட போய் சண்டை போட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறு யாருமே பண்ணல. எல்லோரும் பார்க்குறாங்க அப்படி எகத்தாளம். இந்த பொண்ணு மட்டும் போய் அவங்களோட விஷயத்த பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பொண்ணு கண்டிப்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துச்சுன்னா லாஸ்ட்டில் இருக்கிற ஆர்ஜே ஆனந்துக்கு போயிடும். ஸோ ஆர்ஜே ஆனந்துக்கு போயிடுச்சு அப்படின்னா டபுள் எவிக்ஷன் வச்சாங்கன்னா சிவகுமார் வர்ஷினி வெங்கட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். ஸோ அடுத்தது 12வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவகுமார் இருக்கார். இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அடுத்து 1872 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.36. ஸோ சிவகுமாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த வன்மகுடன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது நல்லா தான். இப்பா எவ்வளோ வன்மங்க. முத்துக்குமரன் மேலே வன்மம், தீபக் மேலே வன்மம். தீபக்கை பற்றி நம்ம விஷால் சொல்லிட்டார் ஒரு இடத்துல. அங்கேருந்து பார்த்துட்டு நல்ல சான்ஸ் கிடச்சி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆர்ஜே ஆனதுக்கு போய்ட்டு எப்படி நான் அன்றைக்கி போகிறேன் ஒரு தோசைக்கு என்ன நான் போயிடுச்சு பண்ண சொன்னா தெரியுமா? தோசைக்கு இல்லை, ஆக்சுவலாக இவரை வந்துட்டு வீட்டு பணி டாஸ்கில் ஒரு கலாச்சாரில் அப்போத்தது ஒரு காண்டு. நான் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் வந்திருக்கேன், எவ்வளோ பெரிய ஆள், நீ வந்து என்னை கலாய்ப்பியா? ஒன்றும் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சே, சுற்றி கேமரா இருக்குன்னா என்னடா பண்ணுறது என்று ஒரு காண்டில் அவர் எங்கெல்லாம் டேமேஜ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம மக்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு காண்டு வருமா வராதா? நீங்கள் என்ன தான் திறமை இருந்தாலும் இந்த மாதிரி வன்மத்துலேருந்து நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்? புறணி பேசுகிறவங்கள தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பாரு சாருக்கு இப்போ ஓட்டே இல்லாமல் 12வது பிளேஸில் இருக்காரு. லாஸ்ட்டாக பற்றி நம்ம அம்மா ஆர்ஜே ஆனந்தி இவங்க அவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 1599 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2% தான். 2% 100ல் 98% மேலே போயிடுச்சு. 2% தான். அந்த 2% கூட எப்படி வருதுன்னு தெரியல. இவங்களையும் ரசிக்கும்படி ஒரு சில பேர் இருக்காங்க போல இருக்குது. அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஏன்னா 5 விரல் இருக்குல்ல, 5 விரல் ஒரே மாதிரியாக இருக்குது, எண்ணங்களும் மாறுதில்ல. எப்படி தான் பிடிக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இவங்க இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபிசிக்கல் டாஸ்க் ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. சரி, வேறு ஸ்வாப்பிங் இந்த வாட்டி போயிருக்காங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஸ்வாப்பிங்கில் போனால் நம்மளை வந்து நாமினேட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் ஒரே குத்து 2 பேர் 3 பேர் போட்டு சாத்துனாங்க. டபால் வந்துட்டாங்க. அவங்க வரும்போதெல்லாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாட் சீட் தான். ஸ்ட்ரெயிட்டாக இந்த வாட்டி ஹாட் சீட் தான். எனக்கு தெரிஞ்ச ஹாட் சீட்லாம் இருக்காது. ஆனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை சப்போஸ் இவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சது கதை. அதே மாதிரி இந்த வாட்டி என்னன்னா ஸ்வாப்பிங்கில் வந்துட்டு நம்ம அந்த பக்கம் வந்துட்டு இவர் அமைச்சிருக்காங்க, சத்யா அமைச்சிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா இவர் சத்யாங்க இருக்கனால ஃபிசிக்கல் டாஸ்க் தான் கொடுப்பாங்க. அதில் சத்யாவுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அது மாதிரி கொடுத்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த பக்கம் அனுப்பி ஆர்ஜே அந்த உள்ளே வச்சு சிவகுமார் வர்ஷினி வெங்கட் வெளியே தூக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் என்ன நடக்குது தெரியல. சரி, இவங்களால் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 79,421 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு ஓட்ஸ் அடிப்படையில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸே வரலன்னா ஆர்ஜே ஆனந்த் கன்ஃபார்ம் ஓகேயா. சப்போஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆர்ஜே ஆனந்த் வாங்கிடுவாங்க. அது மாற்றுக்கிறது கிடையாது. ஒரே ஒரு சிம்பத்தி மட்டும் அடிப்பாங்க. நான் இது வரைக்கும் அவங்க கேட்கவே இல்லை, இப்போ எனக்கு தேவைன்னு எல்லாருமே கொடுத்துருவாங்க. ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க கேர்ள்ஸ் டீமில். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சார் நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.